அந்த விண்ணுலகிலே எத்தகைய காட்சிகளை எல்லாம் கண்டார்கள். விண்ணுலகிலே 7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முன்தகா என்ற அந்த எல்லையை அடைந்து அங்கே அல்லாஹ்விடத்தில் ஐங்கால தொழுகை என்ற கடமையை பெற்றுக்கொண்டு வந்தது வரை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு இடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான காட்சிகளை பார்க்கிறார்கள். அந்த காட்சிகள்லாம் எந்த மாதிரியான காட்சிகள் என்று சொன்னா, ஒன்று சொர்க்கத்தை பற்றிய காட்சிகள், வேற ஒன்று காட்சிகள் கிடையாது, அல்லது நரகத்தை பற்றிய காட்சிகள். சொர்க்கத்தை பார்க்குறாங்க, இல்லைன்னா நரகத்தை பார்க்குறாங்க. இந்த சொர்க்க நரகத்தில் உள்ள சில காட்சிகளை, சில பாக்கியங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டியதன் அடிப்படையில் அவங்க சிலதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் சிதறத்துல் முன்தகா என்ற இடத்தை அடைந்தவுடனே சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டேன். சிதறத்துல் முன்தகாங்கிற அந்த எல்லை இருக்குல்ல, அதை அடைஞ்ச உடனே சொர்க்கத்திற்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே சொர்க்கத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தில் ஒரு நதி ஓடு, அதில் உள்ள மண்ணெல்லாம் கஸ்தூரியாக திகழ்ந்திருக்கிறது. இது என்ன என்று நான் கேட்டேன். இதுதான் கௌசர் என்று அல்லாஹ் உங்களுக்காக, உங்கள் உம்மத்திற்காக தரவிருக்கின்ற அந்த நதி, அந்த வாக்கியம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் அளித்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தில் எதை பார்க்குறாங்கன்னா, ஹவுலுல் கௌசர் என்று ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் தண்ணீரை அருந்தியவர்களுக்கு மஹ்ஷர்ல அந்த கேள்வி கணக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணீரை அருந்தியவர்களுக்கு தாகமே ஏற்படாது என்று சொல்றாங்க இல்லையா. அந்த ஹவுலுல் கௌசர் என்ற நதியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கிறாங்க. அது அவங்க அங்கே கண்ட ஒரு காட்சி. ரெண்டாவது, சொர்க்கத்தையே எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு தரை இருக்கும்ல, எதா இருந்தாலும் தரை இருக்கணும்ல, தரைப்பகுதி. இந்த தரை நமக்கு மண்ணாக இருக்குது. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தரைப்பகுதி கஸ்தூரியாக, மிஸ்காக அமைந்திருந்தது. சொர்க்கமே அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள சில காட்சியை பார்க்குறாங்க. புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அங்கே பெரும்பாலானவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறதுல நிறைய ஆட்கள் யாருன்னு கேட்டா ஏழைகளாகத்தான் தென்பட்டார்கள். நரகத்திலே நான் எட்டி பார்த்தேன், அங்கே பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்ல இடம்பெறுது. அப்ப சொர்க்கத்தையும் பார்க்கறாங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஆட்களையும் பார்க்கறாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்க்கறாங்கன்னு எப்படி பார்க்கறாங்க? இந்த உலகத்துல ஏழைகளா இருந்தாங்கல்ல, இவங்கள தான் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க. செல்வந்தர்கள்ல கொஞ்சம் பேர் தான் போயிருக்கிறாங்க. செல்வந்தர்களா இருந்தவர்கள்ல, ஏழைகளா இருந்தவர்கள் தான் கொஞ்சம் அதிகமான பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அதையும் நான் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, செல்வம் என்பது ஒரு மனிதனை இறை நினைவை விட்டும் அப்புறப்படுத்தும். நம்ம அனுபவபூர்வமா ஒரு மனுஷன் நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்கள், அவனுக்கு 2 நிலைமை இருக்குமானால், அதாவது ஒரு கட்டத்தில் ஏழையாகவும் ஒரு கட்டத்தில் செல்வந்தனாகவும் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மனிதன் இருப்பானேயானால் நீங்க அவன்கிட்ட 2 வித்தியாசம் அழகா பார்க்கலாம். சோத்துக்கு இல்லாம சம்பளத்துக்கு இருக்கிற வரைக்கும் கரெக்டா பள்ளியாசலுக்கு வருவான், சரியா தொழுதுகிட்டே இருப்பான். திடீர்னு அவன் வாழ்க்கையில் டெவலப் ஆகும். அப்படியே வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறமேல அப்படியே போவான், 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் கொஞ்சம் நாளான பெருநாளைக்கு மட்டும் வருவான். அதே மனுஷன் தான். அதே மனிதன் ஏழ்மையா இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாண்டு பணம் கேட்கறதுக்கான ஆகிறதுக்காக அல்லாட்டு வரல. அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? இப்படி துவா செஞ்சா அல்லா காசு தருவான்னு வந்திருக்கிறான். துன்யாவுக்காக வேண்டியும் வந்தவன். அப்ப நம்மளே பார்க்கிறோம், செல்வந்தனை ஏழை நீங்க ஒப்பிடவே வேணாம். ஒரு மனுஷனே ஏழையாவும் செல்வந்தனாவும் இருந்தான்னா அவனை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செல்வந்தனா இருந்து ஏழையா பண்ணணும்னு எடுத்துக்கிறீங்க. செல்வந்தனா இருந்து எல்லாம் மறந்துருப்பான், ஒண்ணும் இல்லாம வாழ்க்கையில் நொடிச்சு போயிருப்பான். அப்ப அப்படி அழகா தாடி வச்சுக்கிட்டு
பள்ளிவாசலுக்கு எதிர்த்து திரும்பிக்கிட்டு வந்துருவா. அப்படி நீங்க பாக்குறீங்க. அதாவது ஏழையா இருந்து செல்வந்தனா போனவனே நீங்க பாத்தீங்க. செல்வந்தன் ஆகுறதுக்கு முன்னாடி அழகான முறையில தொழுகை, இபாதத்து, மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் கரெக்டா இருப்பான். இன்னொரு பணக்காரனானவன் அதை மறந்துருப்பான். பணக்காரனா இருந்து ஏழையா மாறினவன் இருப்பான். அவனையும் நீங்க பாருங்க. இது 100% நான் சொல்லல, 90% இப்படி இருக்கும். நான் சொல்ல மாதிரி 90% பேர் வந்து செல்வந்தர்களாக இருந்து ஏழையா மாறினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தனியா வித்தியாசம் தெரியும். செல்வந்தனா இருக்கும் பொழுது அந்த பணம் வந்து எங்க வேண்டாலும் கொண்டு போய் பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்கிறாங்கல்ல. ஏன்னு கேட்டா மனிதன் கெட்டு போவதற்குரிய சாதனங்கள் எல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும். சாதாரணமா தண்ணி அடிக்கணும்னா அது காசு வேணும். வேற மாதிரி தப்பான வழிக்கு போறாங்க, அது காசு வேணும். ஒரு ஏழைக்கு அதெல்லாம் முடியாதுல்ல. ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு 100 ரூபாய் இப்படி செலவழிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து ஒரு தப்பான முறையில வந்து விவசாயத்துக்கு போறதுக்கு 200 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய் இப்படி செலவழிக்க முடியும்? இது பணக்காரனுக்கு வந்து ஒரு 10 காசு மாதிரி. அப்ப வந்து செல்வம் இருக்குது பாருங்க, அது மனிதனை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால செல்வந்தர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தேர்வது. ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னா தெரிவிக்குவாங்க. சதவீதத்தில் இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 ஏழை 100 பணக்காரன் எடுங்க. 100 மொத்தத்தில் ஒரு 100 ஏழை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50-60 பேர் கொஞ்சம் நல்லா ஒழுங்கானவனா இருப்பான். 100 செல்வந்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் தருவாங்க. அதுல நல்லவங்களா நடக்கக்கூடியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க. ஒரு காலத்துல என்னுடைய சமுதாயத்துக்கு வந்து வறுமை வந்துருமோன்னு நான் பயப்படவே இல்லை. வறுமை வந்து இவங்க கெட்டு போயிடுவாங்கன்னு நான் பயப்படவில்லை. என் சமுதாயத்தை பற்றி நான் அஞ்சுவது எதை பற்றி என்றால், எனக்கு பின்னாடி செல்வத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அது அவர்களை கெடுத்து விடுமோ, அதுதான் நான் ரொம்ப பயப்படுறேன். என்னுடைய உம்மத்தினர் வந்து கெட்டு போறது வந்து செல்வம் தான் கெடுத்துருமோ என்று பயப்படுகிறேன்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஃபித்னத்து உம்மத்தி அல் மால்ங்கிறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஃபித்னா சோதனை இருக்கிறது. என்னுடைய சமுதாயத்தினுடைய சோதனை வந்து அல் மால், செல்வம், பொருளாதாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பணக்காரங்களா இருந்தா நரகத்துக்கு போவாங்கன்னு விளங்கிட கூடாது. நல்ல செல்வந்தர்கள் கரெக்டா போயிடுவாங்க. மற்ற ஏழைகளை விட நல்ல அந்தஸ்துல போவாங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். செல்வந்தர்களாகவும் இருந்து அவங்க நல்லவங்களாக நடந்துட்டாங்கன்னு சொன்னா சதவிகிதத்துல தான் அதிகம். அதனால தரஜாவில் கிடையாது. பணக்காரவர் ஒருத்தர் நல்லவராக இருந்து ஏழை ஒருத்தர் நல்லவராக இருந்தாரையானால் அந்தஸ்தில் பணக்காரர் தான் கூட. நல்லா விளங்கிக்கணும். அந்த 2 பேரை நீங்க ஒரு ஏழையான ஒரு நல்லவர், ஒரு பணக்கார நல்லவர், இந்த 2 பேர்ல யாருக்கு அல்லாஹ்விடத்துல அதிக அந்தஸ்து கிடைக்கும்னா பணக்காரர் தான் கிடைக்கும். பணக்காரரா இருந்து நல்லவரா இருக்கார்ல அவரு, ஏழையா இருந்து நல்லவரா இருக்கிறது. இது எதை வச்சு நான் சொல்றேன்? ஹதீஸை வச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து நோன்பு வைக்கிறோம், செல்வந்தர்களும் நோன்பு வச்சிடுறாங்க, நாங்களும் தொழுகிறோம், செல்வந்தர்களும் தொழுகிறாங்க. ஆனா வந்து இந்த தர்மம் செய்யறதுக்கு பாருங்க, நாங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அவங்க தர்மம் செஞ்சு எங்களை முந்திடுறாங்களே. தொழுகையில நாங்க அவங்களோட போட்டி போட முடியுது, நோன்புல நாங்க போட்டி போட்டு ஓரளவுக்கு ஈக்குவலா நடந்துக்கிறோம். ஆனா வந்து தர்மம் செய்யறதுல, கொடுக்கறதுல, வாரி வாரி வழங்குறதுல, நல்ல பணிக்கு செலவு செய்யறதுல பணக்காரங்க எங்களை மிஞ்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏழை சஹாபாக்கள் வந்து முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, அவர்களை மிஞ்சுறதுக்கு நான் ஒன்றை சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இதை நீங்கள் சொல்லிவிட்டீர்களேயானால் அவர்களை நீங்கள் மிஞ்சி விடுவீர்கள். பணத்தை செலவழிப்பதனால அவங்க அடைகிறாங்கள நன்மை, அதை தாண்டி இதுல கிடைச்சிடும் உங்களுக்கு. போட்டியில உங்கள்கிட்ட நிக்க முடியாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் உரையாடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அதையும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொல்லி தந்தீங்கல்ல, அதுவும் பணக்கார ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க அதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னோடனே அது அல்லாஹ்வுடைய கிஃப்ட், ஸாலிக ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ் கொடுக்கிற அருட்கொடை, அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான், அவ்வளவுதான் எனக்கு செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. அப்ப இது என்ன விளங்குது? ஒரு செல்வந்தர் நல்லவராக இருப்பாரேயானால் அவர் வாரி வாரி வழங்குதல் என்ற வகையில் ஏழை விட கூடுதலாக அவர் செய்வார். ஒரு ஏழை நல்லவராக இருப்பாரேயானால் அவர் அளவுக்கு தான் நல்லவராக இருப்பார். அவர் போய் யாருக்கும் எதுவும் கொடுத்து ஒரு கடனத்துக்கு உதவ முடியாது, ஒரு வைத்தியத்துக்கு உதவ முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு உதவ முடியாது,
ஒரு எதுக்கு உதவ முடியாது என்ன. அப்ப இவருக்கு முடியாத ஒன்று அவருக்கு முடிகிறதுனால எதுக்கு இதை சொல்றேன்னா, பணக்காரங்கள்லாம் மட்டும் விளங்கிடக்கூடாது, ஹதீஸை வச்சு நீங்க அப்படி விளங்கிடக்கூடாது. ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, நம் சதவிகிதத்தில் வித்தியாசம் இருக்கும். அதாவது செல்வந்தர்கள் நல்லவங்களா வந்துட்டாங்கன்னா அவங்க ஏழை மிஞ்சிருவாங்க, அதான் யதார்த்தமான நிலைமை. ஆனா நம்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி தேர்றவங்க எத்தனை தேர்வாங்க, ரொம்ப கம்மி. செல்வந்தர்கள் நல்லவங்களா தேர்வது ரொம்ப கம்மி, ஏழைகள் நல்லவர்களா இருப்பது ரொம்ப அதிகம். ஏன்னா செல்வம் என்பது மனிதனை கெடுப்பதற்குரிய காரணிகள் அது ஒன்று அமைஞ்சிருக்கு. அதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். அப்ப நான் எட்டி பார்க்கிறேன், அதுல சொர்க்கத்துல பார்த்தா ஏழை தான் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஏழையை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது. அதனால ஒரு ஏழை ஒரு 1000த்துல ஒரு 50, 1000த்துல ஒரு 500 பேர் சொர்க்கத்துக்கு வந்தான்னா, இந்த கணக்கு நானா சொல்றது, ஹதீஸ்ல உள்ளது இல்ல, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு 1000த்துல 500 பேர் சொர்க்கத்துக்கு வந்தானா பணக்காரன் 1000த்துல ஒரு 50 பேர் வருவான். அந்த அளவுக்கு அவனை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை சொல்லிடுறாங்க. நரகத்தை போய் பார்க்கறாங்க. நரகம் இந்த ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இந்த பால் அடிப்படையில் பார்த்தோம்னா நரகத்துல பொம்பளைங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆம்பளையும் பொம்பளை ஏறக்குறைய ஈக்குவலா இருக்கிறாங்க இந்த காலத்துல. அப்படி கூட குறைய போனா கூட சதவீதத்தை தாண்டி நரகத்தில் இருக்கக்கூடாதுல. பெண்களை போய் பார்த்தோம்னா ஆண்களை விட ரொம்ப அதிகமாக நரகத்துல நான் பார்க்கிறேங்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து காட்டப்படுறது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் யாரும் நரகத்துக்கு போகல, சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் போகல. இனிமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகுதான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ மனிதர்கள் போக இருக்கிறாங்க. இது அல்லாஹ் அப்படி எடுத்து காட்டுறான். அப்படிலாம் இருக்கிற மாதிரி அந்த காட்சியில என்ன செய்யறான், எப்படி புராத் நதியை அங்க எடுத்து காட்டினானோ, நைல் நதியை எடுத்து காட்டினானோ, இங்க இருக்கிற மூசா நபியை அங்கேயும் அல்லாஹ் எடுத்து காட்டினானோ, இங்க பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கேயும் அல்லாஹ் எடுத்து காட்டினானோ, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த நரக சொர்க்கத்தினுடைய காட்சிகளையும் அல்லாஹ் அங்க எடுத்து காட்டுறான். இப்படித்தான் இருக்கும். நாளைக்கு நரகத்துக்கு ஆட்களை அனுப்பும் போது இந்த மாதிரி தாப்பா இருக்கும் அல்லாஹ் காட்டுறான். அதுல பொம்பளைங்க ரொம்ப ஆம்பளை கம்மியா இருக்கு நரகத்துல அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல பொம்பளைங்களும் சும்மா விடல, இது பொம்பளைகள்ட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டைம்ல சொல்றாங்க, இது அந்த காட்சியா நான் பார்த்தேன்ட்டாங்க. இன்னொரு டைம்ல ஒரு பெருநாள் தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறாங்க. பெருநாளைக்கு குத்பா இருக்குல்ல, உரை நிகழ்த்துறாங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால பெண்களுக்கு அது விளங்கல. இந்த மாதிரி மைக்கெல்லாம் இப்ப கிடையாதுல, பெண்களுக்கு விளங்கவில்லை என்று தெரிந்தவுடனே உரையெல்லாம் முடிச்சுட்டு பெண்கள் பகுதி கிட்ட போய் நின்று கொண்டு அங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. 2 குத்பா, ஆம்பளைக்கு விளங்குது பொம்பளைக்கு விளங்கல என்ற உடனே பெண்கள் பகுதிக்கு அவர்களுக்கும் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில தானம் செய்வது, தர்மம் செய்வது, வாரி வழங்குவது, இதுகளை எல்லாம் பற்றி சொன்னார்கள். சொல்லும் போது சொன்னாங்க, தர்மத்தை கொண்டு நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நரகத்துல பெண்கள் தான் அதிகமாக நான் பார்த்தேன். இன்னொரு டைம்ல சொல்றாங்க, நரகத்துல பொம்பளைங்க நான் நிறைய பார்க்கிறேன். நரகத்துக்கு போகாம தடுக்கக்கூடிய கேடயத்துல தர்மம் ஒண்ணு, வாரி வாரி வழங்குறது பாருங்க, அது நரகத்துக்கு போவதை விட்டு மனுஷனை தடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கள் உடனே கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது நரகத்துல பெண்கள் அதிகமா இருப்பாங்கிறீங்கள, என்ன காரணம்? என்ன நாங்க மட்டும் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் மாதிரி நாங்களும் ஆம்பளையிலையும் தொழுவாதம் இருப்பான், பொம்பளையிலையும் தொழுவாதம் இருப்பாங்க. ஆம்பளையிலும் நோன்பு வைக்காத கொஞ்சம் பேர் இருப்பான், பொம்பளையிலும் அது மாதிரி இருப்போம். ஆம்பளையிலையும் கோல் சொல்றது இருப்பான், பொம்பளையிலையும் இருக்கிறோம். ஆம்பளையிலையும் புறம் பேசுறவங்க இருக்கிறான், பொம்பளையிலையும் இருக்கிறோம். ஆம்பளையிலையும் மீன் சண்டைக்கு போறவங்க இருப்பான், நாங்களும் இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்தானே செய்யணும் தப்புலாம். இதுல நாங்க மட்டும் போய் கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு விவரமான ஒரு பெண்ணு கேள்வி கேட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, எல்லா பாவத்திலையும் சரிதான், ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்படி விரிச்சு பார்க்க முடியாது, அதுல கரெக்டா தான் இருக்கிறீங்க. 2 விஷயத்துல நீங்க ஆம்பளையில மிஞ்சிருக்கீங்க. 2 பாவத்துல, மற்றவர்கள் கரெக்டு தான். தொழுகை விடுறவர்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும், இங்கிட்ட அங்கிட்ட ஈக்குவலா தான் இருக்கும். நோம்பு மற்ற எல்லாத்துலயுமே ஈக்குவலா வரும் ஏறக்குறைய. எங்க நீங்க வித்தியாசப்படுறீங்கன்னு கேட்டா 2 விஷயத்துல. அது என்ன 2 விஷயம்? துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர. நீங்க ரொம்ப சபிக்கிறீங்க. நீங்க சாபம் விடுறதுல ஆம்பளை எல்லாம் மிஞ்சிருவீங்க. எந்த அளவுக்கு மிஞ்சிருவாங்க தெரியுமா? தன்னுடைய பெத்த பிள்ளையவே நாசமா போவாங்க. நம்ம ஆம்பளையும் சபிப்போம். யாரை சபிப்போம் தெரியுமா? நம்மளை எவனை அடிச்சு விட்டான்னா தொலைஞ்சு போட வீணா போடான்னு சொல்லுவோம். நம்ம ஆம்பளை எப்ப திட்டுவோம் நீங்க பாருங்க. ஆம்பளைகள் நம்மளுக்கு என்னமாவது ஒருத்தன்றது கேடு வந்தா
அந்த கேட்டுக்கு திருப்பி அடிக்க முடிஞ்சா அடிச்சு விடுவோம், அடிக்க முடியாட்டி திட்டுவோம். அப்ப கூட என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணான்னா அடிக்க முடியா கையை நீட்டிடுவோம். கையை நீட்ட முடியாட்டி என்ன செய்வோம், வாங்கினால உருப்படாம போ, நாசமா போ, தொலைஞ்சு போ, வீணா போ, கழிச்சல்ல போ, கொள்ளையில போன்னு என்ன தேவை, ஒவ்வொருக்கு ஒரு பாசை இருக்குது. என்ன தேவை சரி சபிச்சிருவோம். சபிக்கிறேன் தானே, சபிக்கிறேன்னா திட்டு, நாசமா போ, தொலைஞ்சு போ, உருப்படாம போ, உனக்கு உதவாம போ, இப்படிங்கிறத சபிக்கிறது. இது ஆம்பளைகிட்ட இருக்குது. ஆனா எந்த ஒரு ஆம்பளையும் வந்து நல்ல செயல சின்ன அற்பமான விஷயத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட சபிச்சு நீங்க பார்க்க முடியாது. பெண்களை பாருங்களேன், இந்த சாபத்தில் அவங்க மிஞ்சி இருக்கிறாங்கிறதுக்கு அளவுகள் என்ன, அவங்க பெற்ற கை குழந்தை தூக்கி வச்சுட்டு என்ன செய்ய அழகுச்சுன்னா நாசமா போனவன அப்படிங்கிறாங்களா இல்லையா? நாசமா போயிட்டா அது தாங்குவாங்களா அவங்க? விளங்காம சொல்றது, நீ தான் நாசமா போன்னு சொன்ன, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எல்லாம் ஏற்றுக்கிட்ட என்ன பண்றது, அது விளங்குறது இல்லை. கொள்ளையில போறவன், கொள்ளையில போறேன்னா கால்ராவில் போறது, கொள்ளைன்னா பேஜில போய் சாவுன்னு அர்த்தம். இப்படின்னு சொல்றீங்களே, பெத்த பிள்ளைய பார்த்து சொல்றீங்களே, நிசமா கொள்ளையில போயிட்டா உங்களுக்கு தாங்க முடியுமா? தாங்கிக்கிற முடியுமா? விளங்கியோ விளங்காமலையோ பெத்த பிள்ளைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரையும் வகை வைக்கிறது இல்லை. இந்த மாதிரியா வந்து இஸ்லாத்துல தாலின்னு ஒண்ணு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த தாலி நம்பக்கூடிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடுத்தவன தாலி இருப்பான். அதாவது மகளை திட்டுறது, தாய் மகளை திட்ட தாலி இருப்பாண்டு, உன் புருஷன் ஜாவட்டும் தான் அர்த்தம். அவங்க நம்பிக்கை பிரகாரம் தாலின்னு இஸ்லாத்துல ஒண்ணு கிடையாது. அதை நம்புறவங்க நம்பிக்கை பிரகாரம் தாலி அறுப்பாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உன் புருஷன் ஜாவட்டும் அர்த்தம். அப்ப தன்னுடைய மகளுடைய புருஷன் ஜாவட்டும் அம்மாக்காரி சபிக்கிறான். அது மாதிரி மகளும் சபிக்கும் போது சொல்றா, அதையே தாய்க்கு சொல்றான், தகப்பனை ஜாவ சொல்றான். மக வந்து தகப்பனை பார்த்து தாலி ஏற்பாடுனா என் அப்பன் ஜாவட்டும்ங்கிறா. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா இருக்குது. என்னதான் சொல்றோம்னு விளங்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கணிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் கரெக்ட் தான். இந்த சபிக்கிறதுல வந்து நீங்க தாண்டிடுவீங்க. ஆம்பளைங்க வந்து உங்களோட அப்ப சபிக்கிறது என்பது நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பாவம் விளங்குது. இல்லை, இதுல ரெண்டு விஷயம் விளங்குது. பெண்கள் வந்து அதிகமா சபிப்பாங்கன்னு மட்டும் விளங்கல, ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவங்கள்ல இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. சபிக்கிறது, ஏசுறது, சாபம் வர்றதற்கு பாருங்க, லானத்து செய்யறது, இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது காரணம் என்ன, இது ஒரு தப்பு. பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய, மற்றதெல்லாம் நீங்க அதிகம் சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. புறம் பேசுறாங்கன்னா நீங்க ஒன்றும் குறைச்சாலும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லல. புறம் பேசுறதுல பொம்பளைங்க மிஞ்சினவங்கன்னு சொல்லல. ஆம்பளையும் பேசுவோம் பொம்பளையும் பேசுவோம் தான் நம்ம விளங்கிக்கிறணும். வழங்குதா? அது வந்து அவங்க வட்டத்தில் அவங்க பேசுவாங்க, நம்ம வட்டத்தில் நம்ம பேசிக்கிறோம். அப்படிதான் எடுத்துக்கிறணும். எதுல நம்மளை விட வித்தியாசமா அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆண்களை விட இந்த சபிக்கிறதுல, ஏசுறதுல, இந்த மாதிரி சாபம் போடுறதுல இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன, ஆம்பளைகளை விட அவங்கள்ட்ட என்ன பிரத்யேகமா இருக்குன்னா, தக்ஃபுர்னல் அஷீர, இந்த கணவனுக்கு நன்றி கட்டு நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் காலமெல்லாம் வாரி வாரி வழங்குறான். வீடு வாங்கி கொடுக்குறான், மங்கள வாங்கி கொடுக்குறான், கார் வாங்கி கொடுக்குறான், புடவை வாங்கி கொடுக்குறான், நகை வாங்கி கொடுக்குறான், என்னென்ன முடியுதோ கேட்கிறாளோ விரும்புறானோ சக்தி இருக்குதோ எல்லாம் வாங்கி கொடுக்குறான். காலமெல்லாம் இப்படி நீ வாங்கி கொடுத்து விட்டு ஒரே ஒரு நாள் நீ ஒரு தடவை உன்னை கொடுக்காமல் இருந்து விட்டாயானால் உன்னிடத்தில் நான் என்ன நன்மையை அடைந்தேன் என்று சொல்லிவிடுவாள். ஒரு செகண்ட்ல உன்னால என்ன என்ன எனக்கு நன்மை இருக்கு, உன்னால என்ன என்ன கொடுத்துட்டு பெருசா அப்படின்னு. அதாவது 1000 கொடுத்தாலும் அந்த 1000 கொடுத்தது வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த செகண்ட்ல என்ன ஒண்ணுதான் தெரியும், இப்ப தரலைங்கிறதான் தெரியும். இந்த விஷயத்துல பெண்களும் பிச்சைக்காரர்களும் ஒண்ணும். பிச்சைக்காரனுக்கு டெய்லி போடுங்களேன், வாங்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இல்லைன்ட்டீங்கன்னா நீ நல்லா இருப்பியா அப்படின்னு போயிடுவான். இவ்வளவு நாளா போட்டமே, இவ்வளவு நாளா வாங்கிட்டு போனானே நினைக்க மாட்டான். அந்த ஒரு நாள் போடலன்னு வைங்களேன், திட்டிட்டு போயிடுவாங்க. சரி ஒரு நாளா போட்டாங்க, அதெல்லாம் நாளைக்கு நிறைய போடுறதுக்கு நீ அருள் புரிவாங்கன்னு கேட்க மாட்டான். அன்னைக்கு உள்ளது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதுக்கு முந்தி வாங்கி தின்றது எல்லாத்தையும் மறந்துடுவான். இதுக்கு முந்தி எவ்வளவு வாங்கி தந்தாலும் அவன் மறந்துடும். இந்த கண்டிஷன்ல தான் பெண்கள் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி, கணவன்கிட்ட இருந்து எவ்வளவு நன்மை. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய கிஃப்டே கொடுத்துருக்கான், வேற எந்த சமுதாயத்துக்கு இல்லாம. வேற வேற சமுதாயங்கள்லாம் இது இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கங்கிறது இது ஒரு பெரிய ப்ரூஃப். இது வேற சமுதாயத்தில எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து உழைக்கணும். வேற எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, மேல இருந்து கீழே வரைக்கும் களை எடுக்கிறதுல இருந்து
ஆபீஸ் வேலை வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் ஆம்பளை பொம்பளை வேலை பார்க்கணும். கிராமங்களில் களை எடுக்கிற வேலைன்னு வைங்களேன், ஆம்பளையும் வேலை செய்வாங்க, பொம்பளையும் வேலை செய்வாங்க இல்லையா? 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. 2 பேர் சம்பாதித்து கிடைக்கிற பறக்கத்தை விட ஆம்பளை மட்டும் சம்பாதிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பறக்கத்தை நல்லா அந்தஸ்தா வச்சிருப்பாங்க. கிராமங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாலும் தெரியாது, அவன் குடிச்சலாம் இருப்பான், இவன் தான் ஒரு ஓட்டு வீட்டிலேயே இருப்பான். முஸ்லீமுக்கு அல்லா கொடுக்குற ஒரு பறக்கத்து. ஏன்னா இந்த பொம்பளை சம்பாத்தியம் வேணான்னு உறுதியா நிற்கிறான் பாருங்க. அல்லா ஒருத்தன் இருக்க அறிவுக்கு இது பொருந்த மாட்டேங்குது. யார் நல்லா வசதியா இருக்கணும்? 2 பேர் சம்பாதிச்சா வசதியா இருக்கணும். எந்த குடும்பத்தில் 2 வருமானம் வருதோ அவன் வசதியா இருக்கணும். எந்த குடும்பத்தில் ஒத்தன் சம்பாதிக்கிறானோ அவன் கீழே இருக்கணும். இதுதான் பகுத்தறிவு, இதுதான் லாஜிக்கு, இதுதான் பொருளாதார தத்துவமே இதான். ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கு? இதெல்லாம் ஃபெயில் ஆக்குற மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பாருங்க. நம்ம ஒரு ஆம்பளை மட்டும் சம்பாதிப்போம், அதே சம்பாத்தியம் தான். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கடையில் இருப்பான். கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 50 ரூபா கூட வரல, அவ்வளோ குறைஞ்ச சம்பளத்தில் இருப்பான். அவனுக்கு ஒரு ஓட்டு வீடு, அப்படி இப்படி ஒரு வசதியாகவும் செழிப்பாகவும் ஒரு அந்தஸ்தாகவும் எல்லாம் இணைஞ்சிறான். அந்த குடும்பத்தை ஆக்கி வச்சிருக்கான், பறக்கத்தை ஆக்கி வச்சிருக்கான். பெண்கள்னு ஆம்பளையும் சம்பாதிப்பாங்க. ஒரு நாளைக்கு இவனுக்கு 100 ரூபா, அவளுக்கு 75 ரூபா, 175 ரூபா சம்பாதிச்சுட்டு வருவாங்க. ஏறக்குறைய 5000 ரூபா மாதம் வருது. 1000 ரூபாய்க்கு இருக்கிறவன்டைய பறக்கத்து 5000 ரூபாயில் இருக்காது. நம்ம கண் கூட பார்க்கணும். இப்படி ஒரு ஆண்கள் மீது அல்லாஹ் ஒரு சுமையை கூடுதலாக சுமத்தி இருக்கிறான். பெண்கள் தங்களுடைய சோத்துக்காக கூட அவங்க சம்பாதிக்க தேவையில்லை. இஸ்லாமிய சமூக அமைப்புல அவங்களுக்காக நம்ம தான் சம்பாதிக்கணும். சோறு கொடுக்கிற கடமையையும் ஆடை கொடுக்கிற கடமையும் ஆண்கள் மீது சுமத்தி இருக்கிறான். அதனால அந்த எந்த ஒரு கஷ்டமும் சில பேர் நினைக்கிறாங்க உள்ளே இருக்கணும். வெளியே போறவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவன் நரகன் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். வெளியே போய் வேலைக்கு பொறுத்து நல்லது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இக்கரைக்கு அக்கறை வச்சா அதான் விஷயம். சில பொம்பளைங்க நினைப்பாங்க, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நம்ம மட்டும் வீட்டில் இருக்கணும், அவளை பாரு, அவளை இருந்துச்சு அப்படி மினிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போறா, அவள் பாட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வர்றா, நினைச்சிட்டு இருக்கிறது. அவையும் நினைச்சிட்டு போவா தெரியுமா? வேலைக்கு போறாள், வேலை எழுந்திரிச்சு குளிச்சு டென்ஷனோட புருஷனுக்கு சோத்தை போட்டு அனுப்பிட்டு இப்படி லொக்குன்னு ஓடி போய் புள்ள படிச்சுச்சா, புள்ள சாப்பிடுச்சா, இது ஒரு வாழ்க்கையா? அவளை பாரு, வீட்டில் உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டு அவன் நினைக்குவான். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. இங்கேருந்து பார்த்தா அங்கே பச்சையா தெரியும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது பச்சையா தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது பச்சை கூடுதலா தெரியுமில்லங்க. இந்த கரையில இருந்து அந்த கரை பச்சையா தெரியும், அந்த கரையில இருந்து இந்த கரை பச்சையா தெரியும். இதுதானே தவிர நம்ம நல்லா தான் வச்சிருக்கிறோம் எல்லா பெண்களையும். அப்ப என்ன நினைக்கணும்? பெண்கள் நம்மளை இவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்களே, அடுத்தவங்க மாதிரி வெயில் படாம, நாத்து எடுக்க விடாம, களை எடுக்க விடாம, கண்டவனோட உட்காந்துக்கிட்டு நெருக்கிக்கிட்டு கியூல் நின்றுக்கிட்டு அடிச்சுட்டு போக விடாம இவ்வளவு அழகா செய்யும் பொழுது நம்ம எவ்வளவுக்கு விசுவாசமா இருக்கணும். நம்மளை நல்லா வைக்கிறதுக்காகத்தானே எவ்வளவோ டென்ஷன்களையும் எவ்வளவு சுமைகளையும் ஒரு ஆண் சுமந்துக்கிட்டு இருக்கிறான். இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், கஸ்டமர்கிட்ட அவன் திட்டுறது போறது பலதும் எவ்வளவோ சந்திக்கிறான். இவ்வளவையும் சந்திச்சுக்கிட்டு வர்றானே, வெளிநாட்டு கூட ஓடி போய் பாலைவனத்தில் போய் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி சம்பாதிக்கிறானே, சம்பாதிச்சு அனுப்புறானே, அதில் ஒரு விசுவாசம் வேணும்ல. சரி, அல்லாஹ் நமக்கு இப்படி அழகான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு நன்றி பாராட்டுற தன்மை வேணும்ல. அது பெரும்பாலும் பெண்கள்கிட்ட கிடையாது. பெரும்பாலும் பெண்கள்கிட்ட குறை சொல்றதுக்கு இல்லை, யதார்த்தம் இதுதான். இது அல்லாஹ்வுடைய ரசூல்ல சொல்றாங்க, இதை பொய்யே இருக்காது, அப்படிதான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் பெண்கள்கிட்ட போய் இதை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தக்ஃபுர்னல் அஷீர, நீங்க கணவன்மார்களுக்கு ரொம்ப நன்றி கெட்டத்தனமா நடக்கிறீங்க, அதனால தவிர்த்துக்கிறங்க, நரகத்துக்கு ரொம்ப போறதுக்கு இதான் காரணங்கிறாங்க. அதனால பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலா சொர்க்கத்துக்கு போக நினைச்சாங்கன்னா இந்த 2 விட்டுறணும். எந்த 2 விட்டுருன்னு ரொம்ப சபிக்கிறத நிறுத்தணும். இன்னைக்கு ரொம்ப சபிக்கிறது, திட்டுறது, புள்ள குட்டியில ஏசுறது, நாசமா போ, உருப்படாம போன்றது, இந்த மாதிரியான சமாச்சாரங்களை இன்னையோட என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். சபிக்கிறத விட்டுறணும். 2வது இந்த நன்றி கெட்ட போக்கு இருக்குல்ல, செஞ்சதைத்தான் நினைச்சு பார்க்கவே தவிர ஒரு நேரத்தில் செய்ய முடியாத பெருசா எடுத்துக்கிற கூடாது. எத்தனை சூழ்நிலைகள் இருக்கும், ஒரு நேரம் செய்ய முடியாம போயிடும். செய்ய முடியாம போனது எடுத்துக்கிற கூடாது. அப்ப இது ரசூல் என்ன இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி சொன்னோன்னு வேற தப்பா நீங்க விளங்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப நரகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பெண்களை பார்த்தேன்னு சொல்வதற்கு இது ஒரு காரணம். அப்ப ஏழைகளை அதிகமா பார்க்கறாங்க சொர்க்கத்துல, நரகத்துல பெண்களை அதிகமா பார்த்தேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் சஹீஹுல் புகாரியில 993வது ஹதீஸ்ல இந்த அம்சம் எல்லாம் வருது. அதே மாதிரி அதே மேராஜிலேயே அதே சொர்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு அதிசயமான ஒரு ஒரு ஓசையை ஒண்ணு கேட்கிறாங்க. என்ன ஓசை கேட்டா, ஒவ்வொருத்தரும் நடக்கிற மெத்தட் இருக்குல்ல, சில ஆட்கள் வந்தாங்கன்னா
அந்த தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறத வச்சுட்டு நேரம் தான் வர்றாருன்னு சொல்லி போடலாம். சில ஆளுக்கு சும்மா காலை தூக்கி வச்சு பட்டு மாதிரி நடப்பாங்க. சில ஆளுக்கு அந்த சரட்டு தேய்ச்சிக்கிட்டு வர்றதுலையே வர்றது இவர் தான் கண்டுபிடிச்சி போடலாம். அப்படி சில பேர் நடப்பாங்க போல இருக்குது. அதுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க நடந்தா தான் வர்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அப்படி நடக்கிறாள். நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, எவ்வளவு அடி எல்லாம் தாங்கி ஒரு அந்த மாதிரியான ஒரு உடம்பு எல்லாம் கொடுத்துருக்குறான். அவர் நடந்தாருன்னா தனியா என்ன செய்யும், கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பிலால் வர்ற மாதிரி தெரியுது, அவர் தான் இந்த மாதிரி நடப்பாருன்னு. ஏதோ ஒரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருந்திருக்கு, அவர்கிட்ட தனித்தன்மை என்னமோ இருந்திருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொர்க்கத்தை எனக்கு காட்டும் பொழுது அங்கே உம்முடைய செருப்போசையை நான் கேட்டேன். பிலால்கிட்ட சொல்றாங்க, பிலாலை கூப்பிட்டு சொல்றாங்க, பிலால சொர்க்கத்துல நீ போய் நடந்துகிட்டு போனா எப்படி சத்தம் கேட்கும், நீ நப்பியில அதுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் கேட்குங்க, என்னன்னு தெரியல எனக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கவும் செய்யறாங்க, நீ விசேஷமா செய்யற ஏதாவது நல்ல அமல் என்ன, எதனால நான் போகும்போது நீ செருப்போசை நடக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு காட்டணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்போதெல்லாம் ஒழு செய்வேனோ அப்போதெல்லாம் 2 ரக்காத் தொழுது விடுவேன். அதான் என்கிட்ட உள்ள மற்றவங்க செய்யாத ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, ஒழு செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத் தொழுகிறது. ஒழுவுக்குன்னு சொல்லி பர்ல சுன்னத்து அந்த அது தனி, அந்த கடமைகள் தனி. அது போக ஒழு செய்யும் பொழுதெல்லாம் 2 ரக்காத் நான் தொழுது விடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுதான் இந்த அந்தஸ்து காரணங்கிறாங்க. இதையும் நீங்க விளங்கிக்கலாம். பிலால் இங்க தானே இருக்காரு, அங்க எல்லாம் காட்டுறான்ல, இவரை போனாரப்ப ஆமா நான் தான் வந்து சொல்ல வேண்டியானே, இவருக்கே தெரியாது. இவருடைய காலடி யோசையை ரசூலுல்லாஹ் அங்க கேட்கிறாங்களே, அது யாருக்கு தெரியாது, பிலாலுக்கே தெரியாது, ரசூலுல்லாஹ் சொல்லி தான் தெரியும். இங்க இருக்கிற பிலால் அங்க நடக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பாக்குறாங்கன்னா எடுத்து காட்டப்படுதுங்கிறது எல்லாம் ஆதாரம். அதாவது இது மூசாவை பார்த்தோம்னா மூசாவே பார்த்தாங்க நீங்க விளங்கிடக்கூடாது, அதுக்கு தான் இந்த பிலால்ல உங்களுக்கு விளங்கி போச்சு. இப்ப பிலால் இங்க இருக்கிறாரு, பிலாலுடைய செருப்பு ஓசையை அங்க கேட்கிறாங்க. பிலாலுடைய செருப்பு ஓசையை கேட்கறது அவருக்கே தெரியல. ஆமா நீங்க வரும்போது நான் தான் நடந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னார் அவரு. பிலால்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே செருப்பு ஓசையை கேட்டேன், ஆமா நான் தான் அங்க நடந்துகிட்டு இருந்தேன் அப்படி சொன்னார் அவரு. அவருக்கே தெரியாது. அப்படியா என்னுடைய இதை கேட்டீங்களான்னு அவர் ஆச்சரியமா தான் அதை தெரிஞ்சுக்கிட்டது. அப்ப பிலால் செருப்பு ஓசை அங்க இல்லை, பிலால் போகல, அவர் அங்க நடக்கவும் இல்லை. நாளைக்கு அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்பதை அல்லாஹ் அப்படி காட்டுறான். செருப்பு ஓசையை காட்டி அல்லாஹ் என்ன செய்தி கொடுக்கிறான், பிலால்ங்கிறவர் நாளைக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடியவரில் அவர் ஒருத்தர், அதை அல்லாஹ் இதன் மூலம் காட்டுறான். அவ்வளவுதான். சொர்க்கவாசிங்கிறத காட்டுறதுக்கு இந்த செருப்போசையை அல்லாஹ் காட்டினானே தவிர இவரை கொண்டு அங்க நடக்க விடல. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி அவர் போய் நடந்துகிட்டு இருக்கல. அப்ப அப்படி ஒரு காட்சி எல்லாமே எடுத்து காட்டப்படுதுங்கிறது இதெல்லாம் ஆதாரம். அதாவது இங்க உள்ள பார்த்தாங்கன்னு விளங்கிட கூடாது. பல சமாச்சாரங்களை அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அப்படி எடுத்து காட்டுவான். என்னத்தை எடுத்து காட்டுவான், உங்களை என்னைய கூட எடுத்து காட்ட முடியும். அன்னைக்கு இன்னைக்கு பிறக்கக்கூடிய நம்மளை கூட அல்லாஹ் நினைச்சிருந்தான்னு சொன்னா என்னைய கூட ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எடுத்து காட்டியிருக்க முடியும். எடுத்து காட்டல, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. சொல்றேன், நினைச்சு இருந்தால் இந்த 1400 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடிய நம்மளை கூட எடுத்து இந்த மாதிரி ஒருத்தர் வருவார்னு எடுத்து காட்ட நினைச்சு இருந்தால் அல்லாஹ்வுக்கு முடியும். நம்ம பிறக்கலையே நம்ம எப்படி எடுத்து காட்ட முடியும்னு கேட்க முடியாது, நமக்கு முடியாது. படைச்ச இறைவனுக்கு என்ன செய்யும், அது முடியும். அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். அதே மாதிரி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல கண்ட காட்சிகள். இது போக இன்னொரு சில காட்சிகள் இருக்குது. இந்த காட்சிகள் அதாவது சொர்க்கத்தை பத்தி வந்துட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த சொர்க்க நரகத்தை மேராஜில் அல்லாஹ் காட்டிய மாதிரி வேற வேற முறையில அல்லாஹ் காட்டியிருக்கிறான். மேராஜ்லாம் நீங்க பார்த்தா நினைச்சுக்கிற கூடாது. ஏன்னா இந்த மேராஜ் விஷயத்தை ஏறுக்கு மாற நிறைய பேர் குழப்பி வழங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கேயே நபிமார்கள்லாம் ஹயாத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மௌத்தே கிடையாது, அவங்க எங்க வேணாலும் நினைச்ச இடத்துக்குலாம் போவாங்க, அங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க. இப்படி எல்லாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தது, மூசா நபியை பார்த்ததை எல்லாம் தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காட்டி இருக்கிறான் என்பதற்கு இன்னும் சிலதையும் சொர்க்க நரகத்தினுடைய இன்னும் சில காட்சிகளை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்ப இதெல்லாம் எடுத்து காட்டப்பட்டதுதான் என்பது உங்களுக்கு விளங்கிக்கிறோம். ஒரு நாள் இதுவும் சஹீஹுல் புகாரியில 703வது ஹதீஸ். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணத்திற்காக வேண்டி அவங்க தொழுகிறாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டா அதுக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது, அந்த தொழுகையை தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூமியில தான் இது நடக்குது, மேராஜில் நடக்கல. தொழுது முடிச்ச உடனே சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் எனக்கு கிட்டத்தில் இப்ப தெரிந்தது. பூமியில மதீனாவுல
சூரிய கிரகணம் ஏற்பட்டு அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்ட முடிஞ்சவன தொழுகை நடத்துறாங்க. தொழுது முடிச்சவன சலாம் கொடுத்தவன மக்கள்கிட்ட சொல்றாங்க, பக்கத்து தனத்து மின்னியில் ஜன்னா, எனக்கு வந்து சொர்க்கம் இதோ கிட்டத்துல தெரிந்தது. எவ்வளவு கிட்டத்துல தெரிந்தது என்று சொன்னால், அங்க இருக்கிற ஒரு பழக்குலையை, பழங்கள் இருக்கும்ல மரங்கள், அதுல இருந்து ஒரு பழக்குலையை நான் பறிக்க நினைத்தால் பறித்து விடுவேன். அவ்வளவு கிட்டத்துல, இந்த கிட்டச்சு காட்டுறாங்க. கை கட்டும் தூரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பாஷையில சொல்றாங்க கை கட்டின தூரத்தில் அது இருந்ததுங்கிறது அவங்க அப்படி சொல்றாங்க. அதில் உள்ள ஒரு குலையை நான் பறிக்க நினைத்தால் பறித்து விட முடியும் என்ற அளவுக்கு எனக்கு அருகிய சொர்க்கத்தை நான் வந்து நான் பார்த்தேன். எங்க பாக்குறாங்க? மேராஜில பார்த்தாங்க, இங்கேயும் பார்த்திருக்கிறாங்க. அப்ப இங்கே சொர்க்கம் இருந்துச்சு, மதீனா தான் சொர்க்கமா? மதீனாவோட சொர்க்கத்தை பார்த்தாங்க இல்லைங்க, மதீனா தான் சொர்க்கமாப்ப இல்ல. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நினைச்சால் மதீனாவில எடுத்து காட்டுவான். அங்க போய்தான் காட்டணும் இல்ல, எடுத்துக்காட்டுதான் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் அந்த சம்பவத்தை சொல்றேன். அப்ப மதீனாவில இருந்து தொழுகிறாங்க, தொழுது முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே இதோ கை கட்டும் தூரத்தில் நான் வந்து சொர்க்கத்தை பார்த்தேன். ஒரு குலையை பறிக்க நினைச்சா கூட எனக்கு பறிக்க முடியும், அவ்வளவு கிட்டத்துல. பறிக்க முன்ன முடியும்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு கிட்டத்துல இப்படி காட்டுறான். அல்ல அப்படி தெரியுது பக்கத்துல. தொழுது முடிச்சவனு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் காட்டுவான், எப்படி வேணாலும் காட்டுவான். அப்புறம் வந்து நரகமும் எனக்கு அருகே தென்பட்டது. அடுத்த செகண்ட் சொர்க்கத்தை பார்த்துட்டேன்னா டக்குன்னு பார்த்து நரகம் கிட்டத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு நரகம் கிட்டத்தில் இருக்குன்னா, நானும் அவர்கள் நரகவாசிகளோட ஒரு ஆளோ நினைக்கிற அளவுக்கு கிட்ட இருக்கு. அதான் நான் நரகத்தில் கடந்தா எவ்வளவு கிட்ட இருக்கேன், அந்த மாதிரி அவ்வளவு நெருங்குங்கிறாங்க. நரகத்தில் காட்டப்படுதுன்னா அது ஆட்கள்லாம் நிற்பாங்கல்ல, அவர்கள நானும் இருக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு கிட்ட. எனக்கு அவங்களுக்கு கை கட்டுற தூரம் தான் இருக்குது. அதனால நானும் அதுல ஒரு ஆளோ நினைக்கிற அளவுக்கு எனக்கு கிட்ட இருந்துச்சு. இந்த நரகம் எவ்வளவு கிட்ட இருக்குன்னு சொன்னா, நானும் அவர்களில் ஒருவனோ என்று நினைக்கின்ற அளவுக்கு எனக்கு கிட்டத்துல அந்த நரகம் வந்தது. அங்க அது சொல்லிட்டு சொல்றாங்க, அதுல இருந்து ஒரு காட்சியை கூட என்னால் சொல்ல முடியும். அங்க நான் காட்சியை கண்டேன். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை வந்து ஒரு பூனை வந்து பிராண்டி கொண்டு இருக்கிறது. ஒரு பெண்மணியை பார்க்கிறாங்க நரகத்தை பார்க்கிறேன். ஒரு பெண்மணியையும் பார்க்கிறேன். அந்த பெண்மணி வந்து பூனை என்ன செய்யுது, அப்படி பிராண்டி கொண்டே இருக்கிறது. என்ன விஷயம் என்று நான் கேட்கிறேன். கேட்டவுடனே, இந்த பூனையை இவள் வளர்த்தால், இதுக்கு உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் சாவுற வரைக்கும் கட்டி போட்டு இருந்தால், அதை அவிழ்த்து விட்டு இருந்தாலும் பரவாயில்லை, கடைசியில செத்து போயிடுச்சு, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை இது என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு பூனையை அநியாயமா அவ சாகடிச்சதுனால அதுக்கு கூட அவ தண்டனை பெறாள். அந்த காட்சியை நான் பார்த்தேங்கிறாங்க. இது மேராஜ்ல பார்க்கல. அந்த பொம்பளை இன்னமும் மதீனாவுல நரகம் இருந்துச்சா? நரகத்தை ரசூலுல்லாஹ் எங்க பார்க்கறாங்க? சொர்க்கத்தை இந்த கை கட்டுற தூரத்தெல்லாம் பார்த்தாங்க, நரகமும் கை கட்டுற தூரத்தெல்லாம் இருக்குது. அப்ப கை கட்டுற தூரத்துல நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்க்கறாங்க. அந்த நரகத்துல இந்த பொம்பளை கிடக்கிற காட்சியையும் பார்க்கறாங்க. ஏன் அவருக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைக்குதுங்கிறதையும் பார்க்கறாங்க. எதுக்கு அல்லாஹ் இதை காட்டுறான்னு கேட்டா, அதுல நமக்கு ஒரு பாடம் படிப்பினைக்கு தான். எதுக்கு இந்த மாதிரி காட்சியை நல்லா காட்டுறான்? இந்த மாதிரி பாவங்களை நீங்க செஞ்சா நீங்கள் அது மாதிரி இருப்பீங்க என்று உம்மத்துக்கு சொல்றதுக்காக வேண்டி எல்லாம் காட்டுறான். வேற எது காட்டி கொடுக்கறதுல வேற என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? ஒரு பொம்பளை கடந்து கஷ்டப்படுறத காட்டுறதுல என்ன நன்மை இருக்குன்னா ஒரு நன்மையும் இல்லை. நம்ம இந்த வாயில்லா ஜீவன்களை, பேச முடியாத ஜீவன்களை வளர்த்தோம்னு சொன்னா ஒழுங்கா வளர்க்க அனுமதி இருக்குது. வளர்த்ததை ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. வளர்த்தா இருந்தா ஒழுங்கா சோறு கொடுத்து, சோறுனா சோறு இல்லை, அதுக்கு சோறு திங்காத பிராணியை வாங்கி சோத்தை தீத்தி விட்டு காலி பண்ணிடக்கூடாது. உணவு வளர்க்கிறதா இருந்தா அதுக்கு உணவு கொடுக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவுத்து விட்டுருணும். இதுதான் நம்மளுடைய கடமை. அது கிளியா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், எதுவா வேண்டாலும் இருக்கலாம். வளர்க்கிறதா ஒழுங்கா வளர்க்கணும். இல்லைன்னா அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றமாக கருதப்பட்டு அது நரகத்தில் கொண்டே சேர்க்கிற ஒரு பாவமாக ஆகிவிடும் என்று மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி அந்த முன்காலத்தில் ஒரு பொம்பளை செஞ்சதை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த மாதிரி நான் பண்றேன்னு காட்டுறான். இப்படி சொர்க்கத்தில் காட்டின மாதிரி, அதாவது இங்கே இருந்து கூட்டிக்கிட்டு போய் சொர்க்கத்தை எடுத்து காட்டின மாதிரி, 7 வானத்துக்கு மேல கொண்டே காட்டின மாதிரி இங்க பூமியில வைத்துக் கொண்டு கூட எல்லாம் இணைஞ்சிருக்கிறான். அந்த காட்சிகளை யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தண்டனை என்பதை பல சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் காட்டியிருக்கிறான். மேராஜில தான் காட்டினான்னு விளங்கிற கூடாது, மேராஜிலையும் காட்டினா சில காட்சிகளை இந்த உலகத்துல வச்சும் எல்லாம் காட்டியிருக்கிறான். அப்ப எல்லாம் காட்டுவதுன்னு விளங்கிக்கணும், எல்லாமே இங்கதான் இருக்குன்னு நீ விளங்கிடக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள், இந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ், இதுல நீங்க விளங்கிக்கலாம் எப்படி எல்லாம் நல்லா காட்டுறாண்டு.
சில நேரத்தில் வந்து கனவுகள் மூலமா காட்டுவான். நபிமார்களுடைய கனவுகள் வந்து வஹி, நம்ம கனவுகள் வந்து வஹி கிடையாது. நம்ம கனவுல கண்டதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. கனவுங்கிறது இருக்குத சைத்தானுடைய ஊசலாட்டம் தான் அதிகமா இருக்கு நம்முடைய கனவுகள்ல எல்லாம். ஒன்னு ரெண்டு உண்மையான செய்திகளும் இருக்கும் கனவுகள்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, நல்ல கனவுகளும் இருக்கின்றன. நல்ல கனவுகள் என்பது உங்களுக்கு ஒரு நற்செய்தியை முன்கூட்டியே சொல்லக்கூடிய கனவுகளாக அமையும். மார்க்க சட்டத்திட்டங்கள் கனவுல வராது, அது தெரிஞ்சுக்கிறங்க. கனவுல பார்த்துவிட்டு இப்படி செய்யணும்னு செஞ்சிடக்கூடாது. மார்க்க சட்டத்திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து முழுமையாக்கி விட்டான். மார்க்க சட்டத்திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணி விட்டான். அதுல எந்த ஒரு ஆர்டரும் கனவுல வராது. கனவுல வரக்கூடிய எந்த ஆர்டரும் நீங்க கட்டுப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய மகான் மாதிரி வந்து சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொல்றேன்னு வந்து சொன்னாலும் சரிதான். ஆனா அல்லாஹ் சொல்றா கேள்வான்னு கனவுல சொன்னா அதை வந்து கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா மனிதர்களுக்கு கனவுலையே எல்லாம் சொல்ல முடியும் இருந்தால் அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பியிருக்க தேவையில்லை. எதுக்கு ஒரு ரசூல் ஒரு ஆள் எதுக்கு? அது வகி எதுக்கு, அடி எதுக்கு, உதவி எதுக்கு? அவரவர் கனவுல போய் அப்படி இப்படி டக்கு டக்குன்னு அபூபக்கர் உமர் கனவுல போய் இப்படி நடந்து கேட்டு போயிருக்கலாமே. அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கனவுங்கிறத வந்து வகைப்படுத்த முடியாத மனுஷனுக்கு. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா இறை தூதர்கள் மூலமாக குர்ஆனை தந்தான். குர்ஆனுக்கு விளக்க உரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். அதுதான் மார்க்கமே தவிர கனவுல வர்றது மார்க்கம் இல்லை. ஆனா கனவுல என்ன வரும்? நல்ல கனவுங்கிறது என்ன வரும்? நற்செய்திகள் தான் இருக்கும், மார்க்க சம்பந்தமா இருக்காது. அது எனக்கு நடக்கக்கூடிய, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக போறேன்னு வச்சுக்கிறேங்க உதாரணத்துக்கு, அந்த கனவுல அது மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் காட்டுவான் முன்கூட்டியே. பின்னாடி எனக்கு நடக்க போற ஒரு நல்லதை, ஒரு குழந்தை பிறக்க போறது, நான் வெளிநாட்டு போக போறது, அல்லது எனக்கு ஒரு பதவி கிடைக்க போறது, அல்லது எனக்கு ஒரு செல்வம் கிடைக்க போறது, ஒரு அந்தஸ்து கிடைக்க போறது, ஏதாவது ஒண்ணு எனக்கு நல்லது கேட்டு நடக்க போகுதுன்னா நற்செய்திகளை முபஷ்ஷிராத்துங்கிறாங்க. அதுக்கு பேரு முபஷ்ஷிராத்துன்னு சொன்னாலேயே நற்செய்தி சொல்லக்கூடிய கனவுகள். கனவுல இப்படி ஒரு கனவு இருக்குது, இது அல்லாம எந்த ஒரு நற்செய்தியும் அதுல இல்லைன்னு சொன்னா எல்லாம் ஓலறல், சைத்தானுடைய வேலை. அல்காசு அஹ்லாம், இது வந்து கனவுல வந்து சைத்தானுடைய வேலை. என்ன செய்யணும்? விளங்கிக்கிறணும். எப்படி? ஒரு மனுஷர் வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாரு? நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்? தலை இல்லாம நடக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியா? சைத்தான் அவன்கிட்ட விளையாண்டு இருக்கிறான். இதுக்கு ஒரு வழக்கெல்லாம் கிடையாதுப்பா. தலையில ஒருத்தர் இருக்க முடியுமா? இது என்ன செய்தி இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இது ஒண்ணுமே கிடையாது, சைத்தான் அவன்கிட்ட விளையாண்டு இருக்கிறான். இந்த மாதிரி உங்களில் யாராவது உங்களுக்கு பிடிக்காத வெறுக்கின்ற ஒரு கனவை நீங்கள் கண்டீர்களேயானால் எழுந்து இடது பக்கமாக துப்பிவிட்டு அந்த சைத்தான் இடத்துல வந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு இடது பக்கம் துப்பிட்டு படுத்துருங்க. அதனால எந்த கேடும் உங்களுக்கு வராது, மறுபடி திரும்பாதுன்னு சொல்லி அதுக்கு வழியை சொல்லி தர்றாங்க. இது மாதிரி பயப்படுற மாதிரி கனவுகள்லாம் வரும். யாரோ கழுத்தை பிடிச்சி வெட்டுற மாதிரி ஒரு கனவு வரும். இது மாதிரி கண்டா என்ன செய்யக்கூடாது? இதுக்கு தாயத்தை போட்டுக்கிட்டு அசரத்துல ஓட்டி அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. எந்திரிச்சவன் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு இடது பக்கம் துப்பிட்டு படுத்துற வேண்டியதான், அவ்வளவுதான். அதுக்கு பரிகாரம் அங்கே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அது மாதிரி வராது. இதான் சைத்தான் இருந்து அல்லாஹ்வோட எந்த அல்லாஹ் காட்டுறானோ அவன்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டியது. எந்த சைத்தான் வர்றானோ அவனை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டியது. பாதுகாப்பு தேடுறவன்ட்ட தேடணும். எதுல இருந்து பாதுகாப்பு தேடணும் அதை விட்டு பாதுகாப்பு தேடணும். சைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடிட்டோம்னா முடிஞ்சு வச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம கனவுகள். இன்னைக்கு பெரும்பாலும் தர்காவுக்கு போறாருக்கு தான் கேளுங்க, ஏன் போறீங்க? கனவுல வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவுலியா வந்து கனவுல தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்படியே அந்த அவுலியாவை நீங்க முன்ன பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தால்தானே அவுலியாவை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என் கனவுல வந்தது இவர் தான் வராருன்னா இவர் நான் முன்னாடி பார்த்துருக்கணும். இவர் அஜ்மீர் காஜா மொய்தீனை பார்த்தேன்பா. நீ அஜ்மீர் காஜா மொய்தீனை எப்படி கண்டுபிடிச்ச? உன் காலத்தில் வாழ்ந்தவங்க பக்கத்து இருக்காங்களா? அவங்களோட ஒன்னா இருந்தியா? அவங்க தான் வந்தாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இது சைத்தான் வந்து என்ன செய்வான்? நம்மளை கெடுக்கிறதுக்காக வேண்டி நல்ல மனிதர்கள் பேரை சொன்னா தான் எடுபடுங்கிறதுக்காக வேண்டி, நான் தான் அஜ்மீர் காஜா நாயகம், நான் தான் சாவுல மீது, எதை நீங்க நம்புறீங்களோ அதை சொல்லுவான். நான் தான் மொஹிதீன் அப்துல் காதர். உங்களுக்கு யார் மேல பக்தி இருக்குதோ அந்த ஆளுக்கு பேரை சொல்லி உடனே நீ நாகூருக்கு போ அப்படின்ட்டு போயிடுவான். கனவுல வந்ததை கட்டளையை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வோம்? நம்ம ஆளுக்கு தர்காவுக்கு போறதுனா அந்த கனவு தான் காரணம். இதுக்கு மட்டும் போயிடுறாங்கல்ல. கனவுல வந்து கையை வெட்டுற மாதிரி ஒரு கனவு கொண்டா கையை வெட்டுவாங்களா? நான் கேட்கிறேன். கனவுல நாகூருக்கு வர சொல்ற மாதிரி வந்தா வர்றாங்க. கனவுல தற்கொலை பண்ற மாதிரி கனவு கொண்டா கடலை வந்து செத்துருவாங்களா? யாராவது செத்துருக்கிறீங்களா கனவு கண்டுட்டு? அல்ல கனவுல சாணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி கனவு கொண்டா எடுத்து யாராவது சாப்பிடுவாங்க காலையில் எடுத்தவொடனே? அப்ப நாகூருக்கு போறதுக்கு மட்டும்தான் கனவா? அப்ப கனவுல உள்ளதை கேட்கக்கூடாதுன்னு நம்ம மனசு சொல்லுது. இருந்தாலும் ஒரு இன்னும் பயந்துட்டு நம்ம ஏற்பட்டுருமோ, கனவுல வந்துருச்சு இந்த பயம்.
இதுக்கெல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான வந்தது அவுலியாலும் கிடையாது. அவுலியாக்களுக்கு தான் வேலை, கனவுல வந்துக்கிட்டு நம்மளை கெடுக்கிறது அவங்களுடைய வேலை. அவங்க அழகா தூங்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய இன்பங்களை அனுபவிச்சு கொண்டு அவங்க இருக்கிறாங்க. நம்ம கனவுல வந்து நீ ஊருக்கு புறப்படு, ஒரு பொம்பளை தனியா புறப்பட்டு சொல்லுவாங்களா? இது அவுலியாவுடைய வேலையா இது? அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னு என்ன செய்யணும், இப்படிலாம் கனவு கண்டா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வாட்டு காரியத்தை ஆட்டினா நிம்மதி, நிம்மதிக்கு நிம்மதி, ஈமானுக்கு ஈமான் பாதுகாப்பு, அப்படி போயிடணும். ஆனா நபிமார்கள் காணுகின்ற கனவு 100% உண்மை. நபிமார்களுக்குள்ள சைத்தான் போய் ஊடுருவ முடியாது கனவுல. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் இல்ல, எந்த நபிமார்களும் கனவுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், சைத்தான் வரமாட்டான். தொழுதுகிட்டு இருக்கும்போது சைத்தான் வந்து 3 ரக்காத் 4 ரக்காத்தை விட்டுருவான். அதெல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து அப்படி செய்ய மாட்டான். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, வாலியை காட்டிட்டாங்க. கொஞ்சம் அதிகமாக சொல்லுவான், ஒண்ணுமே இல்லையா? சரி சரி. ஏன்னா புதிய சோதனை கலைஞர் வந்து அதுக்குன்னா இந்த நிர்வாக செலவுகளுக்காக வேண்டி வசூல் பண்றாங்கன்னா புதுசாரா வந்து வழங்கிடக்கூடாது, நமக்கு தர்றதுக்காக வசூல் பண்றாங்கன்னு வழங்கிடக்கூடாது. இது வந்து எதுக்குன்னு கேட்டா அந்த வீடியோ கேசட்டு, இந்த ஏற்பாடுகள், இந்த மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட்டுக்காக உள்ள ஆகுற செலவுகளுக்காக கேட்கறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. அல்லாஹ் வந்து பிள்ளையா இருக்க சொல்லி உத்தரவே போடல, கனவுல தான் காட்டினான். நபிமாருடைய கனவா இருந்தனால அதை செஞ்சு ஆகணும். நம்ம கனவுல நம்ம பிள்ளையா இருக்கிற மாதிரி அறுத்தக்கூடாது. இப்ராஹிம் நபி கண்டாங்க, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, யா புனையே, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி, நான் கனவிலே கண்டேன், அன்னி அதுபஹுக, உன்னை நான் அறுப்பதாக நினைஞ்ச கனவு கண்டேன், ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு மகன் என்ன சொன்னாரு, யாபத்தி ஃபால் மாத்தூமர், உமக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து முடிப்பீராக. கனவை இடப்பட்ட கட்டளைங்கிறாங்க, கனவு தான் கண்டேன்டார் இவரு. அதுக்கு மகன் என்ன சொல்றாரு, உமக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து முடிப்பீராகிறார். அப்ப கனவு வந்து வஹீன்னு அர்த்தம், கனவு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அர்த்தம். அதனால நபிமார்களுடைய கனவுக்கு மட்டும் சைத்தான் வர்றான்னு எடுத்துக்கிற கூடாது. ரசூலுல்லாஹ் எந்த கனவை கண்டதா சொன்னாலும் சரி, அது அப்படி நடக்கும்னு அர்த்தம். எந்த கனவை ரசூலுல்லாஹ் பார்த்து நமக்கு சொன்னாலும் அது வந்து நாளைக்கு நடக்கிறது எடுத்து காட்டப்படுது. அந்த மாதிரி ஒரு கனவு வருது. இப்ப என்ன கனவு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்ரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த உடனே எங்களை நோக்கி திரும்புவார்கள். ஒரு ரிவாயத்துல சுபுஹ் தொழுது முடித்தவன, ஒரு ரிவாயத்துல தொழுது முடித்தவன, இன்னொரு அறிவிப்புல வந்து சுபுஹ் தொழுது முடித்தவன தொழுதுன்னு மக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு, உங்களில் நேற்றிரவு யாரேனும் கனவு கண்டீர்களா என்று கேட்பாங்களாம். தொழுது முடித்தவன யாராச்சும் கனவு, ராத்திரில சுபுஹ்னு கேட்க முடியாத, ராத்திரி ஏதாவது கனவுன்னு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப யாராவது கனவு கண்டதாக சொன்னால் என்ன கனவு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க பாங்களாம். சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி விடுவார்கள். கனவை கேட்டுவிட்டு அதுக்கு என்ன மாதிரி அவர்களுக்கு பதில் சொல்லணுமோ அதை சொல்லி விடுவார்கள். ஒரு நாள் எங்கள்கிட்ட கேட்டாங்க, யாரேனும் கனவு கண்டீர்களான்னு வழக்கம் போல கேட்டார்கள். நாங்கள் இல்லை என்று சொன்னோம். நான் கண்டேன், நான் ஒரு கனவு கண்டு அதை சொல்றேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த கனவை விளக்கலானார்கள். என்ன கனவு காண்றாங்க? நான் நேற்றிரவு கண்ட கனவு என்னவென்றால், 2 மனிதர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். வந்து என் கையை பிடித்தார்கள். என்னை ஒரு தூய்மையான பரிசுத்தமான ஒரு நிலப்பரப்புக்கு கொண்டு சென்றார்கள். பரிசுத்தமான ஒரு இடமா தெரியுது, அந்த இடத்துக்கு என்னைய கொண்டு போனார்கள். போனா அங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கார். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க ஒருவர் உட்கார்ந்துருக்காரு. இன்னும் ஒருத்தர் வந்து நின்றுகிட்டு இருக்கிறார். ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு. நின்றுகிட்டு இருக்கிற ஆளுடைய கையில வந்து இரும்பு ஆளான ஒரு ஆயுதம் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள் கையில, நிக்கிற ஆள் கையில் என்ன இருக்கு? இரும்பு ஆயுதம் ஒன்று இருக்குது. அந்த இரும்பு ஆயுதத்தை கொண்டு இந்த கடவா பழுதுல அந்த உதடு வாய்க்குள்ள வச்சு அப்படியே கிழிக்கிறாரு. கனவுல இப்படி கிழிக்கிறாரு. கிழிச்சா அது பெடர் வரைக்கும் போயிடுது, பெட்டரி வரைக்கும் கிழிச்சுக்கிட்டு போகுது அப்படியே. அப்புறம் அதை எடுத்து இந்த பக்கம் போட்டு என்ன செய்யறாரு? கிழிக்கிறாரு. இந்த பக்கம் கிழிக்கும் போது இந்த பக்கம் சரியாகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படித்தான் இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தண்டனை எப்படி கொடுப்பான்னு கேட்டா, குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, நரகத்துல போடும் பொழுது அவங்களுடைய தோள்கள் கருகிவிடும். கருவிட்டு சாம்பல போயிருவானே, சாம்பல போயிட்டு தண்டனை முடிஞ்சிருமே, அப்படி ஆக மாட்டான் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களுடைய தோள்கள் கருகி விடும் பொழுது புது தோல் மாத்துவோம். அப்பதான் அந்த தண்டனையை கரெக்டா அனுபவிக்க முடியும்.
எவ்வளவு காலத்துக்கு அனுபவிக்கணும் எல்லாம் நினைச்சிருக்கிறானோ அவ்வளவு காலத்துக்கு அனுபவிக்கணும். செத்துட்டா தண்டனை கிடையாது, சித்திரவதை தான் தண்டனை. தண்டனையிலேயே கூடுதல் தண்டனை எது? தூக்கு தண்டனையே தண்டனை கிடையாதுங்க. சாவு விடாம கொடுக்குற தண்டனை இருக்கு பாருங்க, அதான் கூடுது. அது அதோட முடிஞ்சிருக்குல்ல. தூக்கு தண்டனைங்கிற அப்ப செத்தன அதை முடிஞ்சு போயிரு. அப்புறம் என்ன இருக்கு அவனுக்கு? அப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? சாவு விட மாட்டான். சாவை விடாம குல்லமா நல்ஜத்து ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரகா, அவர்களுடைய தோல் எல்லாம் கருகி விடும் பொழுது வேற ஒரு தோலை மாத்துவோங்கிற. அதே மாதிரி கிழிச்சவனே இது முடிஞ்சிருச்சுன்னா விட்டு போக முடியாது. இங்கிட்டு கிழிக்கும் போது இங்கிட்டு சரியா இருக்கணும். மரக்கணும் இங்கிட்டு போட்டு இருக்கிறாரு, இங்கிட்டு இழுத்தவன அங்க சரியா போயிடுது, மர அங்கே இழுக்கிறாரு. இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் போட்டு இழுத்து இங்க வரைக்கும் கொண்டு வர்றாரு. அவன் துட்டிக்க கதறான். அந்த காட்சியெல்லாம் வரல. அவன் என்ன செய்வான்? அதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். அது அந்த கனவுல வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நம்ம என்ன விளங்கிக்கிறேன்? அப்படி இழுத்தவன சிரிட்டா இருப்பான். அப்படி இழுக்கும் போது அவன் என்ன செஞ்சிருப்பான்? அதெல்லாம் செஞ்சிருப்பான். அவன் துடிச்சிருப்பான், கதறி இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் வந்தவுடனே அது சரியாயிரும். இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. நடந்த உடனே இது இப்படியே போயிட்டே இருக்குது. அவரும் விடாம இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப நான் கேட்கிறேன், இது என்ன, யார் இவர், என்ன என்னத்துக்கு இப்படி பண்றாங்க நான் கேட்கிறேன். அந்த 2 மனிதர்கிட்டையும் கூட்டிட்டு போனாங்களா 2 பேரு, அவங்கள்ட்ட கேட்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? பேசாம வா, பேசாம பார்த்துக்கிட்டே வா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் போனோம். போனா இன்னொருத்தர் அவர் படுத்து கிடக்கிறாரு. படுத்து கிடந்த உடனே அவருக்கு தலைமாட்டில் ஒருத்தர் நிக்கிறார். ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அவர் தலைமாட்டில் ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் கையில ஒரு பெரிய பாறாங்கல் ஒண்ணு இருக்குது. அந்த பாறாங்கல்ல கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அடிக்கிறார் தலையில. அப்படி தலை அப்படி செதற மாதிரி, பெரிய பாறாங்கல்ல கொண்டு அடிச்சா எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. அது மாதிரி ஆகுது. மறுபடியும் அந்த கல்லை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள மறுபடியும் சரியா போகுது, மரத்துக்கு போடுறாரு. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இது விடாம நடந்துகிட்டே இருக்கு. இதை பாக்குறேன், இது என்ன, ஏன் இப்படி, என்ன விஷயம், ஏன் இப்படி போட்டு மண்டையை உடைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என் தலையை நட பொன்தலக்குனா நடந்தோம். நடந்த உடனே அப்புறம் ஒரு அடுப்பு இருக்குல்ல, அந்த அடுப்பு, அடுப்புன்னு இருக்கு சொல்றோம்ல, கேஸ் அடுப்பு இல்லை, சும்மா அந்த சாதாரண மண் அடுப்பு. ஒரு அடுப்பு மாதிரி ஒரு ஓட்டை உள்ள இருக்குது. அந்த இடத்துக்கு துவாரம் ஒன்று இருக்கு. அதுல மேல்புறம் ஒடுங்கி உள்புறம் விரிந்ததாக இருக்கிறது. இந்த அடுப்பு மெத்தட் எப்படி இருக்குன்னா, உள்ள மேல வாய்ப்பக்கம் சின்னதா இருக்குது, அப்படியே விரிஞ்சு இப்படி இந்த குழாய் இருக்குல்ல, இந்த பாக்ஸ்லாம் வைப்பாங்கல்ல மைக்கு குழாய், இப்படி கூம்பையா இருக்கும்ல, அந்த மாதிரி டைப்ல இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு. உள்ள விரிஞ்ச, உள்ள மொத்தம் விசாலமா இருக்குது. நுழைவாயில் சின்னதா இருக்குது. அப்படி ஒரு துவாரத்தை நாங்க பார்க்கிறோம். அப்புறம் கீழே என்ன செய்யப்படுதுன்னா, அந்த அகலமான பகுதி இருக்குல்ல, கீழே நெருப்பு எரிக்கப்படுது. இந்த அடுப்பு மாதிரி ஒன்று வச்சு அகலமா உள்ள பகுதி கீழே என்ன செய்யப்படுது, நெருப்பை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள சில பேர் கடந்துக்கிட்டு என்ன செய்யறான், அந்த சட்டியில வேகுறான். அது பெரிய சட்டி, வாய் ஒடுக்கமா இருக்கணும், வெளியே பாஞ்சு வர முடியல. வாய் இப்படி ஒடுங்கி போயிருக்குது. உள்ள விசாலமா இருக்குது. அதுல கீழே நெருப்பை போட்டு எரிக்கப்படுது. அவன் அப்படி இப்படி தலையத்தை தூக்குறது இறங்குறதுமா இருக்கிறான், வெளியே வரவே முடியல. இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. உள்ள எட்டி பார்க்கிறேன், அங்க நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கிடக்கிறார்கள். அங்க கிடக்கிறது யாருன்னு கேட்டா, நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கிடக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறேன். அப்புறம் நான் கேட்கிறேன், மன்ஹாதா, ஏன் யார் இவங்கெல்லாம் கேட்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, என் தலைக்கு பேசாம வா, பிஞ்சு மொத்தமா சொல்லுவோம் வா, பார்த்துக்கிட்டே மொத்தமா சொல்லுவாங்க பின்னாடி, என்னன்னு கேட்டு பேசாம வான்ட்டாங்க. மறுபடியும் வந்தோம். வந்தா ஒரு ரத்தத்தினாலே ஒரு ஆறு மாதிரி தெரியுது. ஒரு ஆறு ஓடுது. ஆறுனா தண்ணி ஓடல, அதுல சிகப்பு கலரா ரத்தம் ஓடுது. அதுல அந்த ரத்த ஆத்தினுடைய நடுவுள்ள ஒருத்தர் நிக்கிறார். ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நடுப்பகுதியில் ஒருத்தர் நிக்கிறாரு. கரையோரத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு. கரையோரத்தில் நிக்கிறவருடைய பக்கத்துல கொஞ்சம் கல்லெல்லாம் குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இவர் கல்லை எடுத்து அந்த நடுவில் நிக்கிறார்ல, அவர் நோக்கி எரிகிறாரு. எரிஞ்ச உடனே கரையிலிருந்து அங்கிட்டு எறிகிறாங்க, இங்கிட்டு எறிகிறாங்க. எங்கிட்ட தப்பிச்சு வரணும்னு என்ன செய்யறாரு, அவரு வர்றாரு. வரும்போது மறுபடி அடி, அங்கிட்டு ஓடுறாரு. அங்கிட்டு இருந்து ஒரு அடி விழுவுது. அவன் நடுவுல கடந்துக்கிட்டு அடி, தண்ணியில கடந்துக்கிட்டு ரத்த ஆறுல கடந்துக்கிட்டு அவன் கஷ்டப்படுறான். அங்கிட்டு ஏற முடியல, அங்கிட்டு ஏற முடியல. இப்படி ஒரு நிலைமை இருந்தவுடனே இது என்னன்னு கேட்டேன். இது என்னன்றவுடனே பேசாம வா, கூடவே வந்துகிட்டே எரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் பச்சை பசேல் என்ற
ஒரு பூங்காவுக்குள்ளே நாங்கள் போனோம். இதை முடிச்சுட்டு எங்க போறோம்? ஒரு பூங்காவுக்கு போற மாதிரி தெரியுது. கனவுல தான் எல்லாம் நடக்குது. இது ஒரு கனவு காட்சி தான். பூங்காவுக்குள்ள போனோம். அதுல பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்துச்சு, பெரிய மரம். அந்த மரத்தின் அடியில ஒரு முதியவரும் சில சிறுவர்களும் இருக்கிறார்கள் அடிப்பாகத்துல. அப்புறம் மரத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மரத்துக்கு பக்கத்துல இன்னொருத்தர் நெருப்பு மூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்படி ஒரு காட்சி இருக்குது. அப்புறம் என்னை அந்த மரத்தின் மேலேயே ஏற்றி கொண்டு போனார்கள். மரத்துக்கு மேலேயே, மரத்துக்கு மேலே ஊடு மாதிரி இருக்கான். மரத்துக்கு மேலே போனா அது உள்ள ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு அழகான ஒரு அரண்மனையை நான் பார்த்ததே இல்லை. மரத்துக்கு மேல இருக்குது. அதுல ஆண்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மனிதர்கள் அதற்குள்ள கிடக்குறாங்க. பிறகு அங்கிருந்து என்னைய வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் வெளியே கொண்டு வந்து மறுபடியும் மேலே ஏற்றிட்டு போனாங்க மரத்துல. அதை விட ஒரு அழகான ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள கூட்டு போனாங்க. அது இதை விட ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அதுலயும் இளைஞர்கள் முதியவர்கள்லாம் அதுலயும் கிடக்குறாங்க. அப்புறம் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு நான் சொன்னேன், ராத்திரி பூரா என்ன காட்டினீங்க, இது என்னன்னு எனக்கு முதல்ல விளக்குங்க. ஏன்னா போதும், பார்த்தது போதும், எனக்கு விளக்கி தான் தீரணும்னு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? இந்த முதல்ல பார்த்தீங்கல்ல அந்த தாடைய கிழிக்கிறது, இவன் யாருன்னு கேட்டா கஸாபுன், பெரும் பொய்யன். இவன் இருந்து பொய்யை எடுத்துக்கிட்டு போய் உலகம் எல்லாம் பரப்பப்படும். பொய்யுடைய ஊற்றுக்கணுவோம், பொய் சப்ளை இங்கிருந்து நடக்கும். அப்ப அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஹமுல் அன்ஹு ஹத்தா தப்லுகல் ஆஃபாக், உலகத்தின் நானா பகங்களுக்கும் போற அளவுக்கு இவங்கிட்ட இருந்து பொய் சப்ளை ஆகும். ஏதோ ஒன்று ரெண்டு தடவை பொய் சொல்றது இல்லை, பொய் சொல்றதே ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு அப்படி கிளப்பி விட்டுருவான். இது மாட்டுக்கு போய் எங்கேயோ போய் இப்படி பரவி போயிடும். பொய் சொல்றது ஒரு டேஸ்ட் சில பேருக்கு. இந்த பொய் சொல்வதில் அதுல ஒரு தனியான ஒரு இன்பம் கிடைக்கும். இப்படி வேற இருப்பாங்க. இது இவனுக்கு தான் பொய் சொன்ன வாய்க்கு தான் இந்த தண்டனை. இப்ப கிழிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதை காட்டுறான். ரெண்டாவது மண்டையில பாறாங்கல்ல போட்டு நசுக்கினார்ல, அவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை பற்றிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஃபனாம அன்ஹு பில்லைல், இரவுல அதை ஓதி வணங்காமல் அவன் உறங்கினான். வலம் யாமல் ஃபீஹி பின்னஹார், பகல்ல அதன் அடிப்படையில் செயல்படவில்லை. கற்றவன் தான் முதல்ல செயல்படணும்ல, அடுத்தவங்களுக்கெல்லாம் அழகா சொன்னான். அவன் தன்னளவுக்கு செயல்பட்டு கொள்ளல. அவன் உறங்கினான். அவன் பகல் நேரங்கள்ல அவன் அமல்படுத்தவே இல்லை. அதாவது அடுத்தவருக்கு போதனை மட்டும் செஞ்சான், அதை அவன் கடைபிடிக்கல வாழ்க்கையில. அந்த மாதிரி உள்ளவன் தான் இவன். இவனுக்கு கியாம நாள் வரைக்கும் இப்படியே செய்யப்படும். யுஃஅலு பிஹி இலா யௌமில் கியாமா. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இது நரகத்து தண்டனை இல்லை. இது நல்லா விளங்கிக்கணும். என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி தண்டனை இவனுக்கு இப்போ வழங்கப்பட்டு இருக்குது. இது எது வரைக்கும் வழங்கப்படும்னா கியாம நாள் வரைக்கும் தான் வழங்கப்படும். நரகத்துல வேற மாதிரி தண்டனை, அது வரைக்கும் உள்ள தண்டனை தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி கியாம நாள் வரைக்கும் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். அப்புறமேலே அந்த அடுப்புல வெந்துகிட்டு இருந்தாங்களே ஒரு கூட்டம், அது யாரு தெரியுமா? அவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள். விபச்சாரம் செஞ்சதுக்காக வேண்டி நிர்வாணமா போட்டு எல்லாம் என்ன செய்யறான், அந்த மாதிரி அவர்களை வேக வைக்கிறான். சாகம் விடாம அவங்கள வேக வைக்கிறான். சுடுதண்ணி பட்டா எப்படி இருக்கு நம்ம யோசிக்கணும். சுடுதண்ணி பட்டா எப்படி இருக்கு நம்ம தாங்க முடியுமா? அதுல ஊத்தி வேக வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா சாக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு வேதனை இது இருக்குது. அப்புறம் அந்த நதியில ஒருத்தன் நின்றான, இங்க கள்ள விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவன் யார் தெரியுமா? அவர்கள் தான் ஆக்கிலு ரிபா, வட்டி உண்பவர்கள். வட்டி சாப்பிட்டவர்களுக்கு இது மாதிரியான தண்டனை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று அந்த கனவுல சொன்னாங்க. மரத்து அடியில இருந்த முதியவர் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதியவர், நீங்க பாத்தீங்களே, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை சுற்றி இருந்த சிறுவர்கள் எல்லாம் ஏனைய மனிதர்கள். பக்கத்தில் நெருப்பு மூட்டி கொண்டிருந்தாரே அவர்தான் மாலிக் ஹாசினுன் நார், நரகத்தின் காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் என்ற வானவர். அவர் பேரு. முதல்ல பாத்தீங்கல்ல ஒரு அரண்மனை, அந்த அரண்மனை தான் சாதாரண மூமின்களுக்கு உரியது, சாதாரண மூமினான மக்களுக்கு உள்ள சொர்க்கம். அப்புறம் இப்போ ஒரு ரெண்டாவது பாத்தீங்கல்ல இந்த அரண்மனை இருக்கு பாருங்க, இது சுகதாக்கள், உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக உள்ளது. ரெண்டாவது பார்த்த ஒரு அரண்மனை ரொம்ப அழகா இருந்துச்சுனாங்கல்ல.
நான் தான் ஜிப்ரீல், இவர் தான் மீகா. அவங்க தன்னை அறிமுகப்படுத்தணும்ல, உங்களையும் பார்த்தாச்சுப்பா, நான் தான் ஜிப்ரீல், இந்த இருக்கார்ல இவர் தான் மீகாயிலு என்று அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு உன் தலையை கொஞ்சம் உயர்த்து அப்படின்னாங்க. கனவுல எல்லாம் நடக்குது. தலையை உயர்த்தி பார்த்தேன். பார்த்தா மேகத்துக்கு மேல ஒரு அழகான ஒரு மாளிகையும் அரண்மனையும் அந்த வாக்கியமும் தெரியுது. இது என்ன தெரியுமா? இதுதான் உனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாக்கியம், சொர்க்கத்துல உனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பாக்கியம் அப்படின்னு கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு உடனே ஆசை, விட்டுங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. மற்றதையெல்லாம் பார்க்க அனுமதி கொடுத்துவிட்டு அதுக்கு முடியாதுட்டாங்க. முடியாது, உனக்கு உள்ளதை பார்க்க விட மாட்டோம். ஏன்னு கேட்டா உன்னுடைய வாழ்நாள்ல இன்னும் மிச்சம் இருக்கிறது, அதை முடித்த பிறகுதான் நீ என்ன செய்யணும், அங்க வந்து சேர முடியும் என்று மலக்குகள் சொன்னார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கண்ட ஒரு கனவை எடுத்து காட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மேராஜ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்ட்ட போய் இந்த தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க, தொழுகைங்கிற ஒரு கடமையை. அதே நேரத்தில் சில அதிசயமான காட்சிகள் பார்த்தாங்கன்னு இருக்குல்ல, அது வந்து எடுத்துக்காட்டுதல் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். கனவுல எடுத்து காட்டுவான், மதீனாவில் இருக்கும்போது எடுத்து காட்டுவான். ஒரு பெண்ணு வந்து பூனையினால பிராண்டப்படுறத கூட அல்லாஹ் என்ன செய்வான், எடுத்து காட்டுவான். பிலாலுடைய செருப்பு ஓசையை எடுத்து காட்டுவான். எல்லாமே எடுத்துக்காட்டுகள் என்று நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதுதான் மேராஜை பற்றி உள்ள ஒரு அளவுக்கு உள்ள முழுமையான நிகழ்ச்சிகள். இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிபூர்ணமா நம்ம நம்பணும். அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல நம்பிக்கை கொண்டவங்களுக்கு இது என்ன இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சாண்டா இங்கே எந்த வானத்துக்கு யாரையும் கூட்டிட்டு போவான், என்னவும் செய்வான், எப்படி வேணாலும் காட்டுவான். அல்லாஹ்வாக நம்பக்கூடியவர்கள், அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை நினைக்கக்கூடியவர்கள் வந்து இதை நம்ம நம்பணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்னென்ன காட்சிகள் நமக்கு சொன்னாங்களோ அது மாதிரியான பாவங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், விலகி கொள்ளணும் என்பதுதான் இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய பாடம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையுடைய வரலாற்றுல அவங்க அந்த அபூ தாலிப் மரணம் வரைக்கும் வந்தோம். அதுக்கு இடையில ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை பூராத்தையுமே நம்ம தெரிஞ்சோம். மக்காவில் இருக்கிற நேரத்திலேயே மேராஜ் நடந்ததுனால அந்த மேராஜையும் நம்ம அறிந்து கொண்டோம். ஹதீஜா நாயகி அபூ தாலிப் மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த 3 ஆண்டுகள்ல உள்ள நிகழ்ச்சிகளை தான் நம்ம என்ன செய்யணும், இனிமே தெரிந்து கொள்ளணும். 3 ஆண்டுகள் இருக்குல்ல, நபியாக ஆகி 7 வருஷத்தை கடத்திட்டாங்க. இந்த 7 வருஷத்துக்கு இடையில தான் இந்த மேராஜ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. அப்ப ஹதீஜா நாயகி மரணித்த பிறகு